சென்னையில் விசாரணை கைதிகளை புழல் சிறைக்கு அழைத்து செல்லும் போது போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி யோகராஜ் தப்பிக்க முயன்று தவறி விழுந்ததில் கை உடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மாதவரம் மில் காலனி பகுதியை சேர்ந்தவர் தலைமை காவலர் இளங்கோ மற்றும் அயனாவரம் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர்கள் இருவரும் புதுப்பேட்டை ஆயுதப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி காலை 10 மணி அளவில் புதுப்பேட்டை ஆயுதப்படையில் இருந்து 30 காவலர்களுடன் விசாரணை கைதிகளை புழல் சிறையில் இருந்து அழைத்து கொண்டு எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு இரவு 8 மணி அளவில் எழும்பூரில் இருந்து விசாரணை கைதிகளை மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து கொண்டு சென்றனர். அப்பொழுது வேசர்பாடி மூர்த்திங்கர் சாலை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் கைதிகளிடம் கஞ்சா கொடுக்க முயற்சி செய்தனர். இதை பார்த்த காவலர்கள் எச்சரித்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டனர். அப்பொழுது வாகனத்தில் சென்ற கைதிகளுக்கும் ஆயுதப்படை காவலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு விசாரணை கைதிகள் காவலர்களை மிகவும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டினர். இதனை சக காவலர்கள் தங்களது மொபைலில் வீடியோ எடுத்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதனை அடுத்து ஆயுதப்படை தலைமை காவலர் இளங்கோ எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். எம்கேபி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கை விசாரித்ததில் அண்ணா நகர் பகுதியில் ராபர்ட் கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் உள்ள லோகு என்ற யோகராஜ், சங்கர், நெப்போலியன், விவேக் ஆகிய 4 பேர் இந்த செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த எம்கேபி நகர் போலீசார் வழக்கிற்கான நகல்களை தற்பொழுது புழல் சிறையில் உள்ள சங்கர், நெப்போலியன், விவேக் ஆகியோருடன் ஒப்படைத்தனர். இந்நிலையில் இதில் அயனாவரம் பச்சைக்கல் வீராசாமி ஹவுசிங் பகுதியை சேர்ந்த லோகு என்ற யோகராஜ் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனை அடுத்து எம்கேபி நகர் போலீசார் நேற்று மாலை அவரை முல்லை நகர் சுடுகாடு அருகே மடக்கி பிடித்தனர். அப்பொழுது போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர் சுவர் ஏறி மீட்டார். இதில் அவருக்கு இடது கை உடைந்தது. உடனே போலீசார் அவரை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மாவு கட்டு போட்டனர். இதனை அடுத்து லோகு என்கின்ற யோகராஜ் மீது வழக்கு பதிவு செய்த எம்கேபி நகர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.